நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்னன்னா, எல்லா சாப்டரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நாட் பேஸ்ட் ஆன் ஒன் கமெண்ட், நாட் பேஸ்ட் ஆன் ஒன் வீட்ல சும்மா படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணும்போது அங்கே உட்காந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்றோம் ஒருத்தவங்கள. நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்க இடத்த தாட் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஸோ இதுதான் எனக்கு என்னோட கேபின். என்னடா இவ டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்களா? நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு டே 2. நான் எங்கே இருக்கேன்னா ஒரு குட்டி சோலோ ட்ரிப் மாதிரி கிளம்பி வந்துட்டேன். ஐ ஃபீல் ரியலி லோ, மென்டலி எக்ஸாஸ்டடாக இருந்தது. ஸோ என் வீட்டில் யாருமே இல்லை. அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. என் தங்கச்சி வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கா. ஸோ நான் மட்டும்தான் இருந்தேன். நானும் என்னோட 2 பெட்ஸும் இருந்தோம். ஸோ எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல. அண்ட் தென் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் இன் பாண்டிச்சேரி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கீத் ஹவுஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ கால்ட் ஹிம் அண்ட் ஐ ஆஸ்ட், இந்த மாதிரி நான் வந்து லைக் நாங்கள் வரட்டுமா, அவைலபிளாக இருக்கா ஏதாவது உங்களோட வீடு, ஸோ ஐ கேன் கம் அண்ட் ஸ்டே, விச் மீன்ஸ் காட்டேஜ், அவங்களோட கீத் ஹவுசஸ். அவங்க என்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, தே ஆர் டூயிங் திஸ் மூன் கேதரிங். ஸோ இட் இஸ் லைக், நான் அதுக்கு வரேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க சொன்னோடனே நான் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஐ சைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு, பெட்ஸோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, என்னோட திங்ஸ் பேக் பண்ணிட்டு வண்டியில் கிளம்பி வந்துட்டேன். ஸோ அதோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. காரில் ட்ராவல் பண்ணி வந்தோம். நடுவில் வந்து என்னோட கார் வந்து இம்மிடியேட்டாக பிளான் பண்ணனால காரில் வந்து சார்ஜ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால அதுக்கு சார்ஜ் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, ஐ திங்க் குடுவாஞ்சேரி அங்கே தான் வந்து ஒரு சார்ஜ் போட்டேன். ஸோ சார்ஜ் போட்டுட்டு ஒரு சின்ன சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஒரு குட்டி காஃபி குடிச்சிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு ட்ரைவ் பண்ணி கண்டினியூஸாக அப்போலேருந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இதுக்கப்புறம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரீச் ஆகும்போது 8:45 ஆச்சு. நடுவில் பெட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஒரு சின்ன வாக், ஒரு 10 நிமிஷம் நடுவுலேயே வாக் பண்ணிட்டு அவங்கள வண்டியில் திருப்பி ஏற்றிட்டு வந்தேன். ஸோ நான் வந்தோடனே ரூம் செக்இன் பண்ணிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு நான் உடனே லாக் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி இந்த ட்ரீ டாப் கெஃபே வந்து 1 இயர் பேக் நான் வரும்போது கட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் அந்த மரத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 2-3 ஹைட்டுக்கு அவங்க கட்டும்போது நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னால் வர முடியல. வரணும்னு யோசிச்சேன். நானும் ஷபு கூட பாண்டிச்சேரி வரும்போது வரணும்னு நினச்சேன். பட் ஆனால் எங்களால் வந்து அன்னைக்கு வந்து மண்டே. ஸோ மண்டே வந்து இங்கே கெஃபே க்ளோஸ்டுன்றனால அன்னைக்கு எங்களால் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அங்கேருந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உடனே அந்த ட்ரீ டாப் கெஃபே போனேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, சாரி அதோட வீடியோஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன்ஸ் அலவ் கிடையாது, லைட்ஸ் கிடையாது, மூன் இது ஃபுல் மூன், ஸோ அதோட வெளிச்சம் மட்டும்தான். அண்ட் தே ஹேட் திஸ் மியூசிக் மட்டும். ஸோ அந்த ட்ரீ டாப் கெஃபேல நான் வந்த உடனே ஃபோனை கொடுத்துட்டேன், ஏறி மேலே ஸ்கை டெக்குன்னு சொன்னால் டாப் ஆஃப் த ட்ரீ. ஸோ எப்படி இருக்குன்னா மற்ற ட்ரீஸ் இந்த ட்ரீ வந்து செம்ம டாலான ஒரு ட்ரீ, அதில் தான் வந்து கெஃபே கட்டியிருக்காங்க. அண்ட் அதோட ஸ்கை டெக்குன்றது டாப். ஸோ எங்களுக்கு கீழேயும் நிறைய ட்ரீஸ் இருக்கு, இது வந்து செம்ம ஹைட்டு. ஸோ கீழே நான் பார்க்கும்போது பேர்ட்ஸா பறக்குது. அண்ட் லைக் யூனோ ட்ரீயோட மேலே மேலே இருக்கும், இமேஜின் ஹவு இட் இஸ். அண்ட் மூனோட லைட் மட்டும் இருக்கு, வேற எந்த வெளிச்சமே கிடையாது. ஸோ இட் வாஸ் ஸோ பீஸ்ஃபுல், வெரி வெரி நைஸ். அவங்களோட மியூசிக் வந்து கொஞ்சம் ட்ரைபல் அண்ட் ரொம்ப மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக் வச்சுருந்தாங்க, விச் வாஸ் வெரி குட். நான் ஒரு 45 minutes கண்ணை மூடி நான் அங்கே உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து மூணு லைட் இருக்கு. அதுக்கப்புறம் ஐ கேன் ஹியர் பீகாக் சவுண்ட், பேர்ட்ஸ் வந்து பறந்து போகிறது, அவங்களோட குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கிளியராக கேட்டுச்சு. லிட்டரலி வேற எதுவுமே இல்லை. அப்புறம் சில டாக் எங்கேயோ தூரத்துல வந்து அதோட சவுண்டு கேட்டுச்சு. ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தது. காத்து செம்ம காத்து. இமேஜின் நீங்க அவ்வளோ ஹைட்ல இருக்கீங்க, காத்து எப்படி அடிக்கும்னு. ஸோ கம்ப்ளீட்டா நான் அந்த மொமெண்ட்ல அங்கேயே தான் இருந்தேன். அண்ட் இது முடிச்சு நான் வெளியில வரும்போது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஸோ ஆக்சுவலி இது 9 to 11 o'clock வச்சிருந்தாங்க. ஸோ நான் 10:45 10:50க்கு நான் வெளியில வந்துட்டேன். ஐ ஹேட் திஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் மாதிரி வச்சிருந்தாங்க, அது கொஞ்சம் குடிச்சிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித் தெம். அங்கேயே அந்த ட்ரீ டாப் கெஃபேலே கொஞ்ச நேரம் ஐ வாஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் தெம். அண்ட் அதெல்லாம் முடிச்சு நான் ரூமுக்கு வரும்போது ஒரு டைம் ஆயிடுச்சு. அண்ட் தென் பெட்ஸோட சும்மா கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு ஐ ஹேட் சம் ஜேர்னல் எல்லாம் எழுத வேண்டியது இருக்கு, ஒரு சின்ன எடிட்டிங் வேலை இருந்தது, அந்த வேலை பார்த்துட்டு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ப்ரிட்டி ஆக்டிவாக தான் இருந்தேன் நான். எனக்கு தூக்கமாக அவ்வளோ வரவும் இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ஒரு 2 பேஜ் புக் படித்தேன். அப்புறம் அந்த புக் படிக்கிற மூடுமே எனக்கு வந்து பெருசாக வரல, மைண்ட் வந்து அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸ்கின் கேர் வந்து ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணேன். பார்த்துட்டு வாங்க. என்னெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூஸ்வலி உண்மையிலே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா நான் யூஸ்வலாக இந்த கொலாபரேஷன் வீடியோ போட்டுருக்கேன், அதில் உண்மையிலே என்ன யூஸ் பண்ணுறீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் தான், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ என்னோட ஃபேஸ் வாஷ் செட்டப்பிலே யூஸ் பண்ணுவேன், செராவையும் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ யூஸ் திஸ் போத் மாறி மாறி. இன்னொரு ஃபேஸ் வாஷும் இருக்கு, நான் காட்டுறேன். அது வந்து வீகேரோடது. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜென்டில். எனக்கு இந்த ரொம்ப ரொம்ப நுர வந்தா பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட மாய்ஸ்சரைசர், நான் இந்த செபாமேட்டோட கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்னே எனக்கு இருந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த வருஷம். ஆகஸ்ட் ஆக போகுதா, 4 டியூப் யூஸ் பண்ணியிருப்பேன். கம்ப்ளீட்டா எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி ஆக்சுவலி நான் காலைல சன்ரைஸ் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனால் நான் சன்ரைஸ் பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு செம்மையா அப்பதான் தூக்கம் வந்ததுன்னு சொல்லி நல்லா தூங்கிட்டேன். நான் woke up around 9:30 AM நினைக்கிறேன். ஸோ எந்திரிச்சு இவங்கள கொஞ்சம் எழுப்பி விட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாண்டு அங்கிட்டும் இங்கிட்டும் எல்லாம் சுத்திட்டு ஐ தாட் ஐ ஹாவ் டு டூ மோர் வீடியோஸ் கான்டென்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனா எதுவுமே சாப்பிடல, எதுவும் பண்ணல.
வந்து உங்களுக்கு காட்டல. ஐ மீன் திஸ் கேபின் எப்படி இருக்குன்னு காட்டல. இது வந்து ட்ரீட் ஹவுஸில் தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கு. ஐ வுட் லைக் டு ஷோ யூ பிகாஸ் நீங்கள் யாராவது வரணும்னு ஆசைப்பட்டா யூ கேன் சி ரைட். ஸோ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ நான் வந்து உங்களோட குட்டி நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்த தாட் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். ஸோ இதுதான் எனக்கு என்னோட கேபின். வாக்கிங் சுற்றி ஐ லவ் திஸ் பிளேஸ் பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீஸ், லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் எந்த சத்தமும் இல்லை. லைக் யூ கேன் ஹியர் பீகாக் சவுண்ட், எல்லா பேர்ட்ஸோட சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சைடில் இங்கே ஒரு சின்ன ஒரு டேபிள் அண்ட் 2 சேர்ஸ். இது வந்து நேச்சுரலாகவே இங்கே இருக்கிறனால தே ஹவ் பில்ட் இட் ஐ கெஸ். இங்கே ஒரு சின்ன சீட்டிங் ஏரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இங்கே வந்து they have given this காஃபி, நம்ம வந்து சாப்பிட்றதுக்குல பிளேட்ஸ் அண்ட் கிளாஸஸ். நீங்கள் வந்து காஃபி டீ போடணுன்னா யூ கேன் யூஸ் திஸ். அண்ட் எனக்கு இந்த பிளேஸில் ரொம்ப பிடிச்சது இந்த ரொம்ப இன்னோவேட்டிவான டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். இட்ஸ் வெரி எஸ்தெட்டிக். யூ ஸ்லைட் இட் அண்ட் ஹேவ் திஸ் வியூ. அழகாக இருக்குல்ல? அண்ட் தென் இங்கேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் ஆல்சோ லைக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு இதை அன்லாக் பண்ணி yeah. So if you push this you have this beautiful view. அதே மாதிரி தான் இங்கேயும். and you have this basin, குட்டி fridge, there's one குட்டி. இது ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு லாங் விண்டோ. நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் யூ ஹேவ் திஸ் கிளாஸ் திங் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் டேபிள் மாதிரி. they have given this table, chair, everything. மேல இருந்து யாரும் சொல்றாங்க ஏற்றிருப்பாங்க. எப்படி பேசுறாங்க பாரு. நாங்க பேசி கிடப்போம் நாடகம் பார்த்து. நீங்க இதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருந்தீங்க. இனிமேல நடக்குதுன்னா கஷ்டப்படுத்துறாங்க பாரு. இனிமேலாம் நாக்கா எப்படி வேலை செஞ்சு பழக முடியும். ஐயோ கடவுளே. அதுக்கப்புறம் இது வந்து பெட் முடியும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி இப்படி ஓப்பனாக ஏசி ரூம் எடுக்கல. நான் வந்து ஃபேன் அண்ட் ஏர் கூலர் இருக்கும். இதுவே ஜாஸ்தி நல்லா இருக்கும். சம்மர் தான், பட் ஸ்டில் எனக்கு ஓகே தான், மேனேஜபிள் தான். ஸோ இது வந்து பாத்ரூம். full and full. There's an open. நல்ல ஒரு வியூ. பெரிய மிரர் இருக்காங்க. நான் எங்கே போனாலும் யூஸ்வலி எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எல்லாமே வெளில எடுத்துருவேன். சன்ஸ்க்ரீன், கிளிப், தேவையான ரப்பர் பேண்ட், இது மேக்கப், என்னோட ஸ்கின் கேர், அப்புறம் பாத்திங், அப்புறம் ஹேர் டூல்ஸ், அவ்வளோதான். தென் இது ஒரு ஸ்லைடிங் டோர். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு பின்னால் வந்தோன்னா யூ ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் கார்டன், பிக் கார்டன். அண்ட் இங்கே ஸ்பேஸ். ஸோ நேற்று நைட்டெல்லாம் நான் இங்கே உட்காந்துருந்தேன். அண்ட் சாரி, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நான் எப்போ இது போஸ்ட் பண்ணுறேன்னு தெரியல. முன்னுக்கா இருக்கலாம், பின்னுக்கா இருக்கலாம். எப்படியோ நான் இங்கே வந்து 2 நாள் ஆச்சு, இது 3ஆவது நாள். ஸோ இங்கே நைட்டு வந்து நேற்று மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நான் ஃபுல்லாக போய் நனைஞ்சிட்டேன் அங்கேயே படுத்துட்டு ஜாலியாக. அது வந்து பாத்ரூம் நான் காட்டுறேன். இங்கே 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிட்டிங் ஏரியா. இது நைஸ் லாங் ட்ரீஸ், பிக் கார்டன். ஸோ இங்கே வெளியில் போனால் கம் ஹியர். இது வந்து ஷவர் ஏரியா. சாரி, ஸ்டாண்டர்ட் அங்கே வச்சுருக்கேன். நான் ஒரு கான்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால ஸ்டாண்டிங் இருக்கு. இது ஒரு ஷவர் ஏரியா. ஃபுல் ஓப்பன். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரைவேட். யாருமே எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இது பின்னால் இருந்து இதோட வியூ. திஸ் இஸ் நாட் லைக் அ ப்ரமோஷன், இவங்களுக்காக பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது.
நான் ஆரோவில்ல வந்து ஒரு வாட்டி நான் வெளில எங்கேயோ எனக்கு பாண்டிச்சேரி போகிறத விட ஐ லைக் டு கம் ஸ்டே ஹியர் இன் ஆரோவில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பர்டிகுலராக நான் ஏன் என் கீத் ஹவுஸ்க்கு திரும்ப திரும்ப வரேன்னா, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும். ஸோ பீஸ்ஃபுல், ஸோ காம். இங்கேருந்து போக மனசே வராது. ஸோ ஆக்சுவலி ஐம் சப்போஸ் டு லீவ் டுடே. இன்னைக்கு கிளம்பணுன்னு இருந்தது, ஆனால் மைண்ட் மாறிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு திருப்பி மைண்ட் மாற்றிக்கிட்டேன். இன்னும் 2 நாளுங்க தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி மைண்ட் மாறிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து செம்ம ஜாலி. இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கலாம், நிறைய இடம் இருக்குல்ல. வீடுனுக்குள்ளே யூஸ்வலாக நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு சுற்றுறதுக்கும் போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. பட் ஆனால் ஃபுல்லாக நல்லா மண்ணில் விளையாண்டு அழுக்கழுக்காக இருக்காங்க. போய் தான் குளிப்பாட்டணும். ஸோ இதுதான் அந்த கேபின், அழகான கேபின். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு ஸோ இங்க அந்த பாத்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாத்ரூம் வைக்கணும். பின்னால வீட்டுக்கு பின்னால தே ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். அந்த பாத்ரூமே வந்து ரொம்ப ஒரு லைக் இட்ஸ் லைக் பிரிட்டி ஃபுல் ஓப்பன் பாத்ரூம் அது. அண்ட் திஸ் ஒன்லி ஷவர், வேற எதுவுமே கிடையாது அங்க. யோசிக்கலாம், அங்க இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ள போனாதான் உங்களுக்கு தெரியும். எங்கேயுமே எந்த வியூவும் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பிரைவேட். அண்ட் ஐ ஹேட் ரியலி நைஸ் டைம். ஐ வாஸ் என்ஜாயிங். குளிக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தேன். இட் வாஸ் வெரி நைஸ். சின்ன சன்லைட், நல்லா சில்லுன்னு தண்ணி. இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிட்டு நான் ஆக்சுவலி ட்ரீ டாப் கெஃபே போனேன். ஐ ஹேட் ஒரு நைஸ் கோல்ட் காஃபி, ஐ திங்க் ஐஸ்ட் லாட்டே குடிச்சேன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி நைஸ். நேரம் அங்க இருக்கிறவங்க கூட பேசிட்டு அண்ட் தென் ஐ வெண்ட் அவுட். இன்னொரு பர்சனோட ஒரு ஃபார்ம் இருந்தது, அந்த ஃபார்மை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு ஐ ரியலி ஹேட் அ வெரி 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 குட் டைம். was a great escape for me. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்து சன்செட் டைமுக்குள்ள வரணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சிருந்தேன். ஸோ வந்துட்டு ஏன்னா சன்செட் எடுக்கணும் அப்படின்னு அந்த மேலே ஸ்கை டெக்ல வந்து சன்செட் எடுக்கணும்னு நினைச்சேன். சன்ரைஸ் தான் பார்க்க முடியல, சன்செட் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா சன்செட் எடுக்கும்போது கிளவுடி ஆயிடுச்சு.
அவ்வளோவா எனக்கு அது கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா சன்செட் ஆகவே இல்லை கிளவுட்ஸ்னால. ஸோ பட் ஆனால் நல்ல காற்று, சின்னதாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் நினைச்சிட்டேன். அண்ட் தென் திரும்பியும் வி ஹேட் சும்மா கொஞ்சம் டாக்ஸ், எல்லார் கூடயும் அங்கே இருக்கிறவங்க கூட எல்லாம். ஐ மேட் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க கூட எல்லாம் நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி வி வென்ட் டு அன் அதர் பிளேஸ். அங்கே வந்து அதுவுமே ட்ரீல வந்து தே ஹேவ் பில்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஹவுஸ். இட்ஸ் எ ட்ரீ ஹவுஸ். கீத் ஹவுஸ்ல ட்ரீ ஹவுஸ் இருக்கு. அங்கே வி வென்ட், we were exploring places. சும்மா அங்க எங்க நடந்துட்டு it was very nice. It was drizzling, it was raining, it had nice wind. நல்ல சில்லுன்னு இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். So after all this I came back to my room, ஃப்ரெஷ் ஆனேன், ஆகிட்டு சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஸ்விக்கியில். ஆர்டர் பண்ணி ஃபுட் வந்ததுக்கப்புறம் ஐ ஆர்டர் திஸ் ஷவர்மா. ஸோ ஃபுட் சாப்பிட போறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது ஷவர்மா சாப்பிட்டு. ஸோ லைக் ஹேவிங், அதனால ஐ ஆர்டர்ட். ரோலாக ஆர்டர் பண்ணலை, இந்த மாதிரி ஷவர்மா பிளேட்டாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீஸ் கொஞ்சம் அந்த இது. I had my dinner. எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தேன். இப்பதான் உங்ககிட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன கதை இப்பதான் சொல்லி முடிச்சிருக்கேன். I'll take a picture for you. I can take a photo. Hi. இதுதான் நான் இங்க வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்தது. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11:45 PM 12 ஆக போகுது. ஸோ நாளைக்கு காலையில நான் இங்கேருந்து செக் அவுட் பண்ணி சென்னைக்கு கிளம்பிடுவேன். ஆனா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு. ஸோ யூஸ்வலி என்னோட vlogல நீங்க நல்லா பார்ப்பீங்க, லைக் vlogs, ஸ்கின் கேர், லைஃப் ஸ்டைல், ஃபன்னான மொமெண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நோ ஹெவி டாபிக், நோ ட்ராமா, ஜஸ்ட் ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சேனலை பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இங்கே வர முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி எல்லாமே நடக்குமா? கண்டிப்பாக இல்லை. சில நாள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் சில நாள் வந்து காலையில் எந்திரிக்கும் போதே வந்து என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வேற ஒரு டைரக்ஷன்ல நடக்கும். ஸோ அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்றோம் அது மட்டும் நம்மளோட சாய்ஸ். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா எனக்கு ஒரு பெரிய லெசன் கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, பீப்புள் யூஸ்வலி பார்க்கறது நம்ம லைஃபோட ஒரு சின்ன பாட்டு தான். எல்லாரும் இந்த சோஷியல் மீடியால பார்க்கறது. சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டாலோ, ஒரு ரீல்ஸ், ஒரு வீடியோ, அதை வச்சு நம்மளோட ஒரு ஹோல் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே. ஆனால் கேமராக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லைஃப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போராடிட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்.
ஸோ என்னன்னா எல்லா சாப்டரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட சொல்கிறேன், எல்லா விஷயமும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில சாப்டர்ஸ் ப்ரைவேட்டாக இருக்கும், சில மெமரிஸ் நமக்குள்ளேயே இருக்கும், சில லெசன்ஸ் நம்ம ஹார்ட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆனால் அது நான் எதையோ மறைக்கிறேன்றது கிடையாது. சம்டைம்ஸ் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ரூவிங் அ பாயிண்ட். நான் இந்த சேனலில் இனி என்ன பண்ண ஆசைப்படுறேன்னா, ட்ராவல் பண்ணுறதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன், என்னோடய ஒர்க்கை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஸ்கின் கேர், என்னோடய ஆக்டிங், என்னோட க்ரோத், என்னோட மிஸ்டேக்ஸ், கொஞ்சம் ஹாப்பினஸ், கொஞ்சம் லைஃப், இது எல்லாமே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னை பற்றி நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கீங்க, ஆனால் அது இந்த வீடியோஸ் பார்த்து பண்ணுங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நாட் பேஸ்ட் ஆன் ஒன் கமெண்ட், நாட் பேஸ்ட் ஆன் ஒன் ரூமர், நாட் பேஸ்ட் ஆன் ஒன் ஃபோட்டோ. Because every person deserves that chance, right? So யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. பின்னால என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, ரைட்? ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதே எனக்கு பெரிய விஷயம். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். நிறைய பேரை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து இன்னும் நான் ட்ராவல் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணது பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். பட் ஆனால் சில பேர் இது எனக்காக மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்னு கிடையாது, எல்லாருக்குமே நார்மல் ஜென்ரல் ஹியூமனே நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் போய் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அது எதுவுமே தெரியாமல் நாம் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுறோம்ல. வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணும்போது அங்கே உட்காந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் ஒருத்தவங்கள. என்ன இவ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆர் இதெல்லாம் இவளுக்கு தேவையா? இட் இஸ் நாட் அபவுட் உமன், நான் பொண்ணுங்க மட்டும் சொல்லலை, பொதுவாகவே நம்ம எல்லாருமே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும். ஸோ ஐ திங்க் we don't have to be judging people, right? அவங்க லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்சது என்ன, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன ஃபேஸ் பண்றோம்னு மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ரைட்? ஸோ what I'm trying to say is, let's not judge anyone. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நேரம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இங்கே வந்து பொறுமையாக கொஞ்சம் நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நல்ல பிளேசஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நல்ல விஷயங்கள் நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோஸ் எடுப்பேன், எனக்கும் பிடிச்ச மாதிரி, 2 பேருக்கு சேர்ந்து பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து தருவேன். அண்ட் கொஞ்சம் ஹார்ட் டு ஹார்ட் பேசுவோம், கொஞ்சம் சிரிப்போம், அப்புறம் லைஃப் எப்படி இருந்தாலும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் எல்லாருமே. ஓகே? ஸோ இன்னைக்கு நல்லா இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும், ரைட்? ஸோ எல்லாருக்குமே குட் நைட். நாளைக்கு ஒரு புது நாள். ஸோ see you in the next video.